ஆனால் கணக்கு முழுமையான அழுத்தம் நடக்கும் ஒரு சேமனாக இருந்தாங்கன்னா படத்தரப்பாக இருந்தாங்கன்னா அவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் உண்மையாக தான் தன்னிட்ட டாக்குமெண்டல் வீட்டை காட்டலாம். ஆனால் அது என்ன தேவையில்லை நீங்கள் சொன்னாக்காக நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக திருப்ப டிரெக்ட் பண்ணுறதுக்கு தான் முழு முயற்சி எடுக்கிறேன். இன்றைக்கே என்னோட கருத்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடன் தான் கதைச்சு அவர்களுடைய ஆதரவை எடுத்து முதலாக இவர் தான் அதை இனிஷியேட் பண்ணுவோம். யூனிவர்சிட்டி தான் துவக்கணும். தான் துவக்குவன், தான் அனுப்புவன். கேபினெட் லெவலுக்கு போயிருக்க நீங்கள் உங்களுடைய முயற்சி மற்ற எம்பிகளுடைய முழுமையான முயற்சி எடுத்து இந்த கேபினெட் அப்ரூவல் எடுத்து நாங்கள் இதை ஒழுங்காக கொள்வோம். இதுதான் அவருக்கு எனக்கு சொன்னது. அதான் இது தான் கட்டாயமாக செய்ய தன்னை நம்ப செய்து அங்கே நான் கூட நம்புகிறேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளை நம்ப வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும். அதான் முக்கியம். அதனால் அவர்கிட்ட இதை சொல்லுவேன். நீங்கள் முன்னால் வேறு சோசாலும் உங்களுடைய அந்த அந்த செய்தியை சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களோ நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது எங்களை பொறுத்த மட்டும் இது செய்வது ஒரு மனதிலே கஷ்டமாக இருக்கும். இந்த விஷயங்கள் தான் இதை செய்வது மனதிலே கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே தான் நான் மன்னன் இதுக்கு வந்தான் கேட்டு அவர்கள் கேட்டு கூட கலைக்க வந்தேன். அவர் தான் கட்டாயம் செய்கிறேன்னு சொல்கிறேன். நான் ஒருபோதும் அந்த நிற்க மாட்டேன். நானும் 40 வருஷமாக கலை சொன்னார். அதான் கூட நெறிஞ்சது. அது ஒரு 40 வருஷமாக போராட்டத்தோடு தான் ஐடென்டி வந்தார். எந்த கணக்கை சொன்னார் உருவம். அது நான் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான். தான் திரும்ப இதை கட்டுவதற்கு முழுமையான முயற்சி எடுக்கலாம். அதற்கு தன்னுடைய முயற்சி எங்களுடைய ஆதரவு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றங்களும் இல்லை 7 பேர் இருக்கிறோம். கடைசியோட 6 பேர் முழுமையாக நிற்கலாம். 6 பேர் முழுமையாக நிற்பாங்க. அதை செய்து செல்லலாம். ஆனால் 6 பேருக்கு கலைக்கிறோம். நாங்கள் கலைக்கிறோம் தான் கலைக்கிறோம். நாளைக்கு கதைக்கிறான மாதிரி சொல்லி நாளை கதைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த மூவி. ஆனால் அவர் திருப்பி சொல்கிறார் தான் இது எதுக்கும் எதிரான ஆள் இல்லைன்றதை திருப்பி எங்கள்கிட்ட நீங்கள் உணாதம் இருக்கிற தனக்கு மிக மன கஷ்டமாக இருக்கிறது. சாப்பிடாமல் இருக்கிற கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் அவரை சொல்லுங்கள். நான் கட்டாயம் செய்கிறேன் சொல்லுங்கள். ஆனால் அவர் டிசிஷனை எடுக்கிறேன். அது சொன்னார். செட்டில் பண்ணோன்னா நாங்கள் எடுக்கணும். செட்டில் பண்ணுவோம். அது மாதிரி அவங்களும் போக மாட்டாங்க. பிரதான விஷயம் இதுதானே. இதை முடிச்சோன்னா ராணுவம் அது அது சொல்லி அனுப்பி இரண்டால் அவர் முறை செய்யும் போது இப்போ நாங்கள் அவங்க போக மாட்டாங்க. நான் சொன்னாலும் அவங்க போவாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் அப்படிதான் அவங்க ஹாய் போகணும். அங்கே சேமனோட காய்ச்சி தான் அதை செய்யணும். இல்லை தந்த ஹைக்கே இல்லை தானே. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் போய் அவங்க பின்னால் இப்போ கேட்டில் நிற்கிறாங்க. வாசல் அடுத்த வாசல் அது சரி. நான் சொல்கிறேன். நான் போய் நாங்கள் 2 பேரும் போய் அவங்க ரெண்டு அதில் கேட்குறாங்க. விட்டா அப்புறம் ரெண்டு உள்ளுக்கு போனால் அப்புறம் அவங்க மனு நிற்கிறாங்க. யார் வயசுல யார் அந்த கேட்டுக்கு கலவரத்துக்கு யார் இல்லை அது நான் சொன்னான். மாணவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கு. சொன்னால் கணக்கு விளங்குது. சரி கணக்கு விளங்குது. நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது ஒரு அளவுக்கு அந்த கட்டுப்பாட்டை முக்கியமான தாங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சரி பழசு நான் உண்மையாக சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன். நான் பழசையில் நான் பேசி பழசை பற்றி இல்லை. நான் உண்மையாக சொல்லேன். சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லுவேன்.
இதை பற்றி தான் ஓ இது எல்லாம் நான் அவங்களோட கரைக்கிறேன் எந்த இஷ்யூ வந்து அதை கரெக்ட் பண்ணணும் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்த்தோம் அதான் நான் யோசிச்சது எல்லாத்தையும் கழித்து இல்லைன்னு அதை அடுத்த கட்டமாக தான் நாங்கள் இனி அதை நிரந்தரமாக தீர்வை கொண்டு வரோமோ அது நீங்கள் தான் கொண்டு வரோம் நீங்களும் அமரும் துணைவேந்தர் குறிப்பிட்டபடி அவருக்கு வெளியிலிருந்து ப்ரெஷர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. முன்னம் இருந்த துணைவேந்தருக்கு கூட பதவிகளை நீக்கப்பட்டதுக்குரிய காரணமும் இதில் உண்டாயிருந்தது. ஸோ அந்த வகையில் வெளியில இருந்து இன்றைக்கு மானியங்கள் ஆணைக்குழு எல்லாம் குறிப்பிடலாம். துணைவேந்தருக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கல, இது சார்ந்த இந்த நடவடிக்கையும் கொடுக்கல என்று இராணுவமும் மானிய ஆணைக்குழு கொடுக்கல கூட நாங்கள் வந்து அதை சரியென்று முழுமையாக நாங்கள் கூட ஏற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய துணைவேந்தருடைய நடவடிக்கையை பற்றியும் நாங்கள் அறிந்தோம். நாங்கள் பல்கலைக்கழகத்தோடு அவரோடு இணைந்து கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுறார்கள். இங்கே வந்து மானியங்கள் ஆணைக்குழு முன்னம் இருந்த துணைவேந்தருக்கு பதவி நீக்கம் செய்தது. இதுவும் ஒரு காரணமாக கூறியிருந்தது. ஸோ அந்த வகையில் மானியங்குழு இவருக்கும் அதுக்குரிய அழுத்தம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் இராணுவம் கூட சில தினங்களுக்கு முன்னதாக பல்கலைக்கழகம் வந்து அந்த கட்டட அமைப்புகள் எல்லாம் பார்வையிட்டு சென்றார். அவ்வாறான இதுக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பு முற்றுமுழுதாக இல்லை என்று இராணுவங்களை பின்வாங்குவதை நாங்கள் எங்களுடைய பார்வையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாளைய தினம் அவர் குறிப்பிட்டது போல இதுக்குரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களோடு இது சார்ந்து அவர் நான் உறுதிமொழியாக இருந்து இதை கட்டிவிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் நாளைய தினம் அவர் பேசப்பட்ட தீர்மானம் எடுத்ததுக்கு பின்னுக்கு எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளித்து அவர் சொல்லல நீங்கள் சொன்னால்தான் அவர் சொன்னது அவர்கள் நான் சொன்னாலும் போவாங்க பிரச்சனை தீரும் வரையும் போக மாட்டோம்னு சொன்னேன். நாங்களா தான் அவன் நிற்க சொல்லவும் இல்லை, போக சொல்லவும் இல்லை. தான் சொன்னாலும் கேட்க மாட்டோம். கேட்கவா சொல்லுவீங்களா? அவர் என்ன சொல்லுவார் விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அவருக்கு மனத்துக்கு பிரச்சனை தந்துட்டு தன்னை இப்போ கொண்டே மாட்டாங்க. அதே அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப தான் ஆரம்பிக்கிறேன், அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அதற்கு இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை சொல்றேன் என்னங்க மற்ற எல்லாரும் நீங்கள் முழுமையான ஒரு ஆதரவை தந்து அதை முடிக்கிறதுக்கான அலுவலர்களை பார்க்க வேண்டியது நீங்களும் அதை ஹெல்ப் பண்ணுங்க. நான் அதை இனிஷியேட் பண்ணுறேன். அதுக்கு அங்கே தான் கதைக்க தேவையில்லை. ஆனால் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்காருங்க, அவையோடும் கதைச்சு போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்க, ரெண்டு தான் இருக்காரு, அவையோடும் கதைச்சு உங்களுக்கு தான் அந்த கரண்டி எப்போவே அவர் தான் தயார். ஆனால் அவையோடும் கதைச்சு போட்டு அந்த ஃபைனலாக தான் முடிக்கிறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அவர் தீர்மானம் எடுத்து சொல்றாரு. அதெல்லாம் சரி, அவர் வந்து மற்றவங்க நாளைக்கு உங்களுடைய கோரிக்கையை பூர்த்தி செய்து சொல்றார். அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அர்ப்பணாவில் கழிப்பாங்க அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் அதை ஆரம்பிக்கின்றேன். அதை இந்த விஷயத்துல நான் அவர்களை தான் கட்டுப்படுத்தவில்லை, அதை அவர்களாக செய்கிறார்கள். நான் கூப்பிடவும் இல்லை. ஆகவே அவர்கள் வந்து வாங்கிட்டார்கள். அவர்களை முடிவு வந்தால் நான் வண்டியை சொல்லி செய்விப்பேன். கனடா நிற்க விரும்பேன். அது என்னோட பணம் தான் வருவேன் நாளைக்கு. நாளைக்கு
கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் டிசியோட போய் நேராக பேசியிருக்கேன். நான் இப்போ தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தளவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நாங்கள் என்னுடைய 45 வருஷ ஆயுத போராட்ட அரசியல் போராட்ட அனுபவத்தில் எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனை பிரதமரோடு பேசிட்டோம். எல்லாம் பேச்சு ஏமாத்து சுத்து மாத்துமா தான் இருக்கு. ஆனால் ஒரு தூரம் உங்களை கொண்டே பலிக்கடா அவங்களோட இல்லை. ஒரு உறுதியான விடயங்கள் நான் இப்போ அவருக்கு நான் திருப்பி கூப்பிடுறேன். நான் கதையாக சொல்லுவேன். ஒரு நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஒருவருக்கு கவரிங் அப்ரூவல் இருக்கு. தழுவல் அனுமதியை எதிர்பார்த்து நான் இதுக்கு உத்தரவிடுகிறேன். செனட் சபையை கூட்டுறேன். செனட்டை கூட்டி போட்டு செனட் அதாவது வந்து இங்கே ராணுவமும் போலீஸும் போகணும். கட்டிட வேலை ஆரம்பிச்சுட்டு அனுமதி இல்லை என்று சொன்னால் எத்தனையோ அனுமதிகள் தரும் போகும். போராட்டம் திருப்பி விட்டுட்டு திருப்பி தொடர்வோம். நாங்கள் தக்காளி வேணாலும் சொல்லுவோம். அதான் சூழல் வைக்கணும். அதே இன்றைக்கு மக்கள் கொரோனால அந்தரப்பட்டு போயிருக்கிறோம். இது 2 நாளைக்கு மேலே நீடிக்கலாது. இப்போ நான் இதில் வச்சே சொல்லியிருக்கேன், இலங்கை தூதரத்தை முழு இடங்களில் முற்று எடுங்க. உலகம் பூரா தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் அதை வந்து முற்று எடுங்கோ. வைக்கோண்டே இந்த போராட்டம் மதிமுக போராட்டம் மாதிரி பார்க்கணும். தமிழ் உணர்வாளர் இந்த போராட்டமாக செய்யுங்க. அதே மட்டும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய பல்கலைக்கழக மாணவரை தள்ளி விட்டுட்டு மித்தாக்கள் இருக்கலாம். இது ஒட்டுமொத்த இனத்தினுடைய தன்மானத்துக்கு விடுக்கப்பட்ட சவால். சரி, அப்படிதான் நாங்கள் சொல்றோம். நீங்கள் இருக்குன்னா பக்கத்தில் அங்கால இஞ்சாலும் மற்ற இளைஞர்கள் சனங்களும் இருக்கட்டும். இருந்து வலி சேர்த்து 2 நாளைக்குள்ள முடிவுக்கு இறங்கி வந்து இதை கட்ட அனுமதிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டா சொல்லுங்க, இரவு நள்ளிரவு தாங்க. நாங்கள் இரவு செய்யும் சொல்லி சொல்லணும். வழியா இருக்கமா நிற்க வேணும். ஏதாவது வாக்குறுதியை நம்பி ஏமாத்தால் அது ஏமாந்தது. எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை நேரடியாக அவரோட நடத்தினாங்க. இந்த 2 மாணவ ஜனவரி 2ஆம் தேதி 2006 சொல்லப்பட்ட 5 மாணவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக்க நான் இருந்தேன். ஜனாதிபதி அப்போ ஜனாதிபதி இருந்த மஹிந்த ராஜபக்சோட. இதே மாதிரி ஜோசப் பர்ராசிங்கமையா நத்தார் பிராட்டர் 2005 கொல்லப்பட்டது. 2 பேர் 6 பேரை சொன்னேன், எழுதி கொடுத்தேன். ஒரு 2 பேரை திரும்பி போன் எடுக்கிறேன், பேரை திரட்டாம உங்களோட குழு கூட நடந்தது. ஹைதராபாத்துக்கு ஃபோன் தருது கேட்குறாங்கன்னா நான் தர முடியாது. அப்புறம் சமந்தரியா சொன்னா விஸ்வாஜி கொடுக்கணும் கொடுத்தோம். என்ன நடந்தது? இதே பிள்ளையா நலம் பெற. ஆகவே இதில் வந்து நாங்கள் அதுக்கு உங்களை கொண்டு தொடர்ந்து மாத கணக்கில் போராடி பல்கலைக்கழகத்துக்கு கல்வி நாசமாக கொண்டு சொல்லி 2 நாளைக்கு இருக்கமான்னு இறங்கி வரணும். இறங்கி வரட்டும். கட்டிட வேலை இந்த ராணுவமும் போலீஸும் இந்த வளவை விட்டு வெளியில் போகணும். கட்டிட வேலை ஆரம்பிக்கட்டும். நீங்கள் தடுதல் அனுமதி எடுங்க. இதுதான் என்னால் சொல்லக்கூடியது. நீங்கள் அதை எல்லாத்தையும் நான் சொன்ன ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நீங்கள் எல்லா சாதக பாதகங்களும் மற்ற கருத்தையும் இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் வந்து பேசலாம் போகலாம். நான் காலமே மாவேண்டே கேட்டேன். நாங்கள் 5-6 பேர் பிறகு எல்லா கட்சியும் சேர்ந்து பல மாணவர்களையும் கொண்டு போவோம். முக்கியமான அங்கே நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பேசிடலாம். உங்களோட பிரதிநிதிகள் 2-3 பேர் 10-20 பேர் போயிடலாம். அதை வச்சு பேசி ஒரு மொழிக்கு வரணும் முடியாது. இல்லையான்னு சொன்னால் எல்லாம் விட்டாதான் திருப்பி தொடங்குறான்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம். நேற்று கூட உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை அழைக்கிறதா, பொங்கல் வருது, வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையாண்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் திங்கட்கிழமை வந்தார்கள். உங்களுக்கு தெரியும். வந்த தம்பி மேட்சில் கிள்ளச்சியில் தீர்மானம். ஆனால் சுட்டோட சுட்டா நாளைக்கே செய்வோம். இன்னொன்று சொன்னாங்க 6 மணிலேருந்து மாலை 6 மணி 1 மணிக்கு பிறகு கடையை திறந்து கொஞ்சம் பேர் சாமான் போட்டு கஷ்டப்படுற சார். சாதாரணமாக கரெக்டாக 12 மணிக்கு இருந்தான் சொல்லாடி ஜனம் ஆண்டு முழுக்க வச்சுட்டு போய் அது வந்து நீங்கள் விளையாண்ட இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரச்சனைகளை நிற்க ஒரு இந்த போராட்டம் நீங்கள் கொடுத்த உணர்வு பெருமதி இல்லாமல் பேர்ந்து திரும்பி போய் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது. அது உங்களுக்கு மட்டுமல்ல அந்த பொறுப்பு இல்லங்கள் எல்லாருக்கும் இருக்குது. தமிழ் இனத்துக்கு இருக்குது. அதுதான் நான் தமிழினம் அதை பொறுப்பெடுக்கணும். நீங்கள் இப்போ முன்னுக்கு இருக்கிறீங்க. ஆனால் தமிழினம் தன்னுடைய போராட்டமாக இதை உள்வாங்கணும். உங்களுக்கு மாவீரர் துயிலும் இல்லங்கள் கிளறி எறிக்கப்பட்டது. ஒரு நாட்டுகளில் எதிரி நாட்டு படவிலைக்கு கல்லறையில் போய் உடைக்கிறேன். இது காட்டு மிராண்டி ஆட்சி. அது நாங்கள் இதில் வந்து இதோட விருத்தமாக இருக்கிறோம். அது பேர் சமரசத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லல. சமரசம் பண்ண விரும்பினா இன்றைக்கு மிரட்டு நீங்களும் வச்சு கொண்டு இருந்தால் நாங்கள் கொண்டோம். சரி உடனே கட்ட தொடங்குவோம். இப்போ அப்ளிகேஷனை போடு, தளதல் அனுமதியை கேள், பிறகு என்ன செய்யலான்னு பா. வேணுமெண்டா நல்லூர் பிரதேச அனுமதிண்டா இரவு நாங்கள் தரோம். இரவு ஸ்பெஷல் கூட்டம் போட்டு கொண்டு கூட சொல்கிறோம். அது எல்லாம் பிரச்சனை. அது இவர்கள் சொல்கிற கதையை அங்கே அனுமதி பண்ணலாம். இங்கே உங்களுக்கு தெரியும் இல்லை, பேந்து என்பதும் பிற என்பதும் இல்லை, பேந்து என்பதும் பிற என்பதும் இல்லை என்பதாம் என்று பெரியாக சொல்கிறோம். சொல்லுங்கள்.
எல்லா கட்டவும் அனுமதி எடுத்து தான் கட்டின அப்படி இல்லை தம்பி. அப்போ என்னது அனுமதி இல்லை 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 தேவைப்பட்டாண்டு நான் சொன்னேன் ஒரு கதை ராணுவ முகாம்கள் ஆடுற ஆட்டை கேட்டுறானது இல்லை இல்லை அந்த எந்த கட்டமா இருந்தாலும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தை இது இல்லாமல் ஒரு சீமந்து கம்போட ஒரு 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 தூண் போடுறாங்க பொங்குரி தூண் போடுறாண்டா கூட முழு கம்பி அடிக்கிறாண்டா கூட சட்டப்படி எடுக்கப்படும். அது இப்ப சட்டத்துல இருக்கு. அதனுடைய அது ஒரு இஷ்யூ இல்லை. நான் இப்போ சொன்னது ஏதாவது அதுதான் தேவை. பிரதேசம் நான் கேட்க போறேன்னு நான்லாம் எடுக்க வேண்டாம். இரவு விசாரணை கூட்டம் போட்டும் உணவு தரலாம். அனுமதி எடுக்கணுமா எடுத்துதான் எல்லா கட்டமும் தங்களுக்காக கட்டுவாங்க. நாங்க அதே சில முன்னுக்கு எடுத்துக்கிறோம் தலைவர் அனுமதி எடுக்கிறோமோ தெரியல. கட்டினா எல்லாத்தையும் சரி இதுதானே கடிதம் இருக்கட்டா. சரி கடிதம் இருக்க இல்லையா இல்லை இல்லை அவருக்கு தெரிய வேணும். நான் சொன்னா இது பாதிரிமை ஊடகங்களை சொல்லிங்க இது ஒரு கூட்டுச்சாதி எல்லாரும் சேர்த்த விளையாட்டு இவரை போடுதடி ஆக்கி விட்டுருக்கு. சரி இவர் தான் இப்போ கடைசியில் மாட்டுப்பட்டாங்க. இப்போ சொல்றாரா என்னோட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிப்பட்டு என்னால் செய்ய முடியல பிரச்சனையா இருக்கு நாங்கள் ரிஃபர் பண்ணிடலாம். இதே கலைஞர் இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட உறுப்பினர் கொடுத்துட வேண்டிருக்கலாமே. எனக்கு இப்படி ஒரு அழுத்தம் என்ன செய்யலாம்? அது பிரச்சனை பாலியல் ஜெயவழி இருந்தால் மாணவர்கள் செய்திருப்பாங்க. அப்போ களவு எடுக்கிற மாதிரி வந்து ராஜ் செய்து போட்டு செய்த பிள்ளைக்கு நீங்கள் இல்லையாமல் பரிகாரம் தேடி போட்டு பிச்சை பேசுங்க. அதான் என்னுடைய சரிதான். அவசர கூட்டத்தை கூடி பிரதேச சபைக்கெல்லாம் கூட்டம் இல்லை. இதுல கூட்டம் சட்டத்துல இடம் இருக்கு. அப்பதான் அவனுக்கு விளங்கும் இவங்க என்ன செய்யறாங்க. விசேட கூட்டம் இரவு நடைபெறுகின்ற நேரம் 10 மணி 10:30 மணி மினிஸ்டர் உங்களுக்கு பெரும் வருவாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் பாஸ் தருவாங்க பண்ணுறது அதான் வேணும். அது மட்டும் காட்டிக்கொண்டு பெர்மிஷன் எடுக்கணும் வங்கி எடுக்கணும் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவர்களுக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. நான் ஜெவன் எடுத்த காலத்தில் 10,000 ரூபாய் தான் இந்த நர்ஸ் செலவழிக்கிறேன். அப்போ நான் 50,000 ரூபாய் சேர்ந்து அது எழுதுவேன் போடுவேன். தழுவல் அனுமதியை எதிர்பார்த்து இந்த செலவினத்தை செய்யுமாறு நான் உத்தரவாதம் கவரிங் அப்ரூவல் சபையில் போட்டு இதான் சொல்கிறேன். செனட்டில் பிறகு போடு அங்கே அனுப்பு கட்ட கட்டா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா. இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா. தமிழனுக்கு இந்த மண்ணில் சொந்தம் இல்லையா. உந்தன் தாய் நிலத்தில் உனக்கு ஒரு பந்தம் இல்லையா. அழுவதன்றி உனக்கு வேறு ஒளியும் இல்லையா. இன்னும் அடங்கி போதல் அன்றி எந்த வழியும் இல்லையா. நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா. இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா. அகதியாகியே தெரிவின் ஓரமாய் திரிவதேனடா. அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதேனடா.
விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா அப்பு ஆட்சியர் வாழ்ந்த பூமி பூமிதானடா அப்பு காமியை ஆள இங்குமே விட்டதாரடா அப்பு ஆட்சியர் வாழ்ந்த பூமி பூமிதானடா அப்பு காமியை ஆள இங்குமே விட்டதாரடா இனிமேல் தமிழன் பணியானன்று புறத்து கூறடா இனிமேல் தமிழன் பணியானன்று புறத்து கூறடா இந்த கிளிவில் இருந்து எழுந்தேன் என்று புலிகளாகடா கிளிவில் இருந்து எழுந்தேன் என்று புலிகளாகடா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா புதிய வாழ்வதை எழுத நீயுமே களத்தில் ஆடடா புலிகள் சேனையோடெழுந்து சென்றுமே தடைகள் மீறடா புதிய வாழ்வதை எழுத நீயுமே களத்தில் ஆடடா புலிகள் சேனையோடெழுந்து சென்றுமே தடைகள் மீறடா தலைவன் எங்கள் தலைவன் உண்டு நிமிந்து பாரடா தலைவன் எங்கள் தலைவன் உண்டு நிமிந்து பாரடா தமிழீழம் எங்கள் கையில் என்று எழுந்து சேரடா தமிழீழம் எங்கள் கையில் என்று எழுந்து சேரடா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா தடையாக எது நின்றாலும் அதை உடைத்தெறிவதுதான் அவனுக்கு இருக்க வேண்டிய முனைப்பு. தடைக்கற்கள் உண்டென்றால் தடந்தோள்களும் உண்டும் தானே. செந்தமிழை செந்தமிழர் நாட்டை சிறை மேற்க நந்தமிழர் உள்ளத்தில் மையம் நடுநடுங்கோ வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று கூந்தி குரலெடுத்து பூவாய் கருங்குயிலே குந்தி குரலெடுத்து பூவாய் கருங்குயிலே கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா கொலை வாழினையடா மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா வானிலும் பனி மாளிகை ரதமே அவை ஏறிடம் விதமே உனததிகாரம் நிறுவுவாய் அலைமா கடல் நிலம் வானிலும் பனி மாளிகை ரதமே அவை ஏறிடம் விதமே உனததிகாரம் நிறுவுவாய் கொலை வாழினை எடடா மிக கொடியோ
உயர் குணமேவிய தமிழா சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாள் அனைத்து தமிழின சொந்தங்களுக்கும் வணக்கம். நாங்கள் நெல்லியடியிலேருந்து வரோம். நெல்லியடி கருத்துரை அந்த பிரதேச உட்பட்ட ஆக்கலாம் நாங்கள். இன்றைக்கு நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் நிற்கிறோம். எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்குது, உணவு போராட்டம் நடக்குது. அதுக்கான சரியான விளக்கம் கூட கிடைச்சதோ கிடைக்கலோ தெரியல. ஆனால் இன்றைக்கு இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் அடுத்தது யாழ் இந்து கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து உணவு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் சரி, எங்களோட தமிழின சொந்தங்களும் சரி, இனப்படுகொலை செய்யப்பட்டு அழித்தொழிக்கப்பட்ட நாளுக்காக இந்த நினைவு தூவி ஒன்று, முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஒன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அந்த நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டம் 2 நாட்களுக்கு முன்னதாக இலங்கை அரசாங்கத்தின் மேல் அழுத்தங்களின் காரணமாக அழித்தொழிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கும் போதே பல மாணவர்களுக்கும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சரி, வேறு யாருக்கும் சரி தெரிஞ்சோ தெரியல. ஆனால் நிறைய பேர் இங்கே சில அடுத்த நடவடிக்கையை தடுத்து நிப்பாட்டியதன் ஊடாக இன்னும் ஒரு தூபியும் எங்களுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கடைசியாக எங்களுக்கு தமிழினம் என்று இருக்கிறதுல சில நினைவு தூவியெல்லாம் இருக்குது. அவையில் அந்த நினைவு தூவியலை உடைச்சாலும் எங்களோட நினைவுகளையும் வழிகளையும் யாராலும் அழிக்கிறாது. சரி, இதை விட்டுட்டு இன்றைக்கு பல பேர் முகநூல்களையும் சரி, பல சமூக வலைத்தளங்களில் நிறைய போஸ்ட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் லைன் வைக்கிறது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இங்கே எங்களோட முன்முறமாக நில்லுங்க. முதலாவது இங்கே உங்களோட சப்போர்ட்டை செய்கிறத விட்டுட்டு வீட்டில் இருந்து கொண்டு முகநூலில் செய்கிறதையும் சரி, இதுலையும் செய்கிறது சரி, யாருக்கும் ஒரு வித பிரயோசனமும் இல்லை. இப்போ வர போகிற சினிமா துறைகளில் வர போகிற படங்களுக்கும் சரி, படங்களுக்கு அதுகளுக்கு அளிக்கிற ஆதரவை இதுக்கு செய்யுங்க. எங்கட இளம் தலைமுறையினர் சுயநலத்தோடு இருக்கிறத விட்டுட்டு பல பொதுநல போக்குடன் செயற்படுவதன் மூலம் எங்களோட தமிழினத்தின் கடைசியாக இருக்கிற நினைவுகளையாச்சும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் எங்களோட கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் பின்வாங்காத வீர தமிழர்கள் பிள்ளை என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. அதுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இங்கே இராணுவம், போலீஸ், பல இன்னங்களுக்கு இடையில இருக்கிறோம். சரி, இப்போ கொரோனா ஆண்டுனாலே இங்கே போராட்டம் நிற்க போறதில்லை. நீங்கள் சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு இந்த கொரோனா காலத்திலேயும் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அடுத்ததாக இங்கே ஒற்றை இலங்கைக்குள் சிங்கள தமிழ் இணைந்து வாழும் கொள்கையானது என்று கூறிக்கொண்டு இதில் வடமாகாணத்தை தாண்டி உள்ள பல பல்கலைக்கழகங்களில் பல அரசியல்வாதிகள உருவச்சிலையெல்லாம் இருக்குது. அங்கே அவையில் அதை ஒன்றும் செய்யாமல் இங்கே எங்களோட நினைவு, அதாவது அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறும் விதமாக வைத்திருக்கின்ற தூவியை உடைத்து அறிவது ஒரு இனவாதத்தை தூண்டும் செயலாகவே எங்களுக்கு முன்னாக கருதப்படுகிறது. இறுதியாக நாளை இடம்பெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்தில் உங்கள் நேரங்களை சற்றேனும் ஒதுக்கி உங்கள் ஆதரவை தந்து வருமாறு தமிழ் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழினம் நமக்கு அளித்த இறுதி வாய்ப்புகள் என்று கருதுங்கள். அவர்கள் அடக்க நினைத்தால் திமிருவோம். தமிழர்களின் பலத்தை உலகறியச் செய்வோம். இழந்த உரிமைகளை மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ். உலகின் தலை சிறந்த சொல் செயல், அதற்கு உயிர் கொடுக்கும் வகையில் செயற்படுங்கள். தமிழின சொந்தங்கள் வாழ்க வாழ்க தமிழ்.
காண்பதுதான் ஒரு மகனின் குடிமகனின் தமிழ் மகனின் சிறப்பு. அதற்கு தடையாக எது நின்றாலும் அதை உடைத்தெறிவதுதான் அவனுக்கு இருக்க வேண்டிய முனைப்பு. தடை கற்கள் உண்டென்றால் தடந்தோள்களும் உண்டும் தானே. செந்தமிழை செந்தமிழர் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கோ வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று கூறி குரலெடுத்து பூவாய் கருங்குயிலே குந்தி குரலெடுத்து பூவாய் கருங்குயிலே. சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினின் ஒரு தாமதம் உடனே விழி தமிழாம். உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழாம். முல்லை வாழினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா. பொழிவே விடு கவிதை புனை தமிழா கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர் கலையே வளர் தொழிலே விடு கவிதை புனை தமிழா கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர் நிலமே உழு நவதானிய நிறை ஊதியம் அடைவாய் நிதி நூல் விளை உயிர் நூல் உரை நிஜ நூல் மிக மறைவாய். நிலமே உழு நவதானிய நிறை ஊதியம் அடைவாய் நிதி நூல் விளை உயிர் நூல் உரை நிஜ நூல் மிக மறைவாய். கொலை வாழினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா.
முரசறைவாய் இல்லையே உணவில்லையே கதி இல்லையே என்னும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய் இல்லையே உணவில்லையே கதி இல்லையே என்னும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய் முல்லைவாழினை எடடா மிகு கொடியோ செயல் அறவே புகைவாழ் ஒரு புலியே உயர் புனமேவிய தமிழா முல்லைவாழினை எடடா மிகு கொடியோ செயல் அறவே புகைவாழ் ஒரு புலியே உயர் புனமேவிய தமிழா
தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் உலகெங்கும் தமிழர்களின் கைகள் ஒன்று சேர்த்து உருவாகும் ஈழத்தின் பலத்தை நீயும் காட்டு ஐநாவின் முற்றத்தில் எம்படியை நாட்டு வெல்வானே தமிழர் என்று வீரம் நிலை நாட்டு தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் முங்கிலினங்கை பழைந்திடலாம் பனைமரங்கை பழைந்திடுமா பனைமரங்கள் வளையுமெனில் நாம் இருக்க நிகழ்ந்திடுமா தட்டும் வரை தட்டிவிட்டோம் முட்டி திறக்க வழி இருக்கு காலம் தந்த ஒரு பரிசு அவன் காலத்தில் அமைப்போம் இழக்கரசு நதியினங்கள் நாங்களே பின்னோக்கல் என்பதில்லையே இதையறியா வாழ்விலே எப்போது நீ தொல்லையே தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் உலகெங்கும் தமிழர்களின் கைகள் ஒன்று சேர்த்து உருவாகும் ஈழத்தின் பலத்தை நீயும் காட்டு சிறு பொறியை எனவிருந்தோ ஒரு புள்ளியில் சேர்த்து விட்டோம் வழி தெரியாது அழுதிருந்தோ ஒளி அறிந்து வழி தொடர்ந்தோம் தலையில் இன்னொருவர் மிளகாய் அரைக்க விடலாமோ மீசை தமிழன் எல்லோ முன்னும் கும்பிடு போடல் முறையாகுமோ சூரியனின் குழந்தைகள் தீக்குச்சிக்கு அஞ்சுமா சோர்வில்லா தமிழ் வீரம் எவனிடமும் கெஞ்சுமா தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் உலகெங்கும் தமிழர்களின் கைகள் ஒன்று சேர்த்து உருவாகும் ஈழத்தின் பலத்தை நீயும் காட்டு ஐநாவின் முற்றத்தில் எம்படியை நாட்டு வெல்வானே தமிழர் என்று வீரம் நிலை நாட்டு தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் தமிழர் என்ற சொல்லிலே தனித்துளிகள் இல்லையே தேசியத்தின் குடையின் கீழ் கடலாக திரளுவோம் படை கடல் படை வான் படை உயிர் கொடை தமிழரின் பெரும் படை காலம் புலிப்படை புயல் படை வரும் பகை தலை உடை கிடைத்திடும் தனி தமிழ் ஈழம் பிரபாகரன் தமிழரின் இதயம் அவன் தலைமையில் எங்களின் உதயம் கரிகாலனின் படைகளை விரையும் தமிழ் எதிரிகள் கதை இனி முடியும் தரைப்படை கடல் படை வான் படை உயிர் கொடை தமிழரின் பெரும்படை காலம்
புலிப்படை புயல் படை வரும் பகை தலை உடை கிடைத்திடும் தனி தமிழ் ஈழம். சட்டம் பெரிதல்ல, நித்தம் எங்கள் மண்ணிலே துன்பக்கதை அல்ல. சத்தியத்தில் செய்யும் இந்த சண்டை தவறல்ல, சத்தியமாகும் பூமியிலே ஒன்றும் புதிதல்ல. கொள்கை தெளிவுடன் நகர்ந்திடும் போது எந்த சலனமும் கிடையாது. ஒட்டுமழையினில் குளித்திடும் போது இதயம் நனைந்திட முடியாது. எங்கள் தலைவன் காலம் இல்லை தினமும் சோகம், நாம் வென்று வாகை சூடிடுவோம். கரைப்படை கடல் படை வான் படை உயிர் கொடை தமிழரின் பெரும்படை காலம். புலிப்படை புயல் படை வரும் பகை தலை உடை கிடைத்திடும் தனி தமிழ் ஈழம். அவர் சொன்ன நீ அவங்க நீ வாசிக்கிற மாஸ்க் கொஞ்சம் இறங்கி விட்டு வாசி சரியா. வணக்கம், லுவன அனுஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற நமது பல்கலைக்கழக இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அகற்றியமைக்கான நமது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனும் மற்றது நமது பல்கலைக்கழகத்தில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்ற வகையிலும் நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள், போக்குவரத்து கழகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் இவற்றின் ஆதரவுடன் நாளைய தினம் ஒரு வடக்கு கிழக்கு தலைவி ஒரு பூரண கத்தாலை நடாத்துவதற்கு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். அந்த வகையில் அதற்கான ஊடக அறிக்கையினை நமது பல்கலைக்கழக மாணவர்களுடைய செயலாளர் பாலேந்திரா அவர்கள் வாசிப்பார். பாலேந்திரா, யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் செயலாளர். அனைத்து எமது நினைவுரிமையை மறுக்கும் செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பின் உச்சமாகும். அது பல்லாயிரக்கணக்கில் அப்பாவி பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டதன் குறிப்பு நினைவாக தமிழ் மக்களது உணர்வுகளில் கலந்துரையும் ஒரு விடயமாகும். அதன் காரணமாக 2018ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் அதற்கான நினைவு தூவி ஒன்று அமைக்கப்பட்டது. அது வெறுமனே கல்லாலும் மண்ணாலும் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல, மாறாக மாணவர்களதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களதும் உணர்வுகளின் உறைவிடமும் நினைவுகளின் நீட்சியுமாகும். அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து பேரினவாத ஸ்ரீலங்கா அரசின் கண்களை உறுத்தி வந்துள்ளது. அமைக்கப்படும் பொழுதே பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. அமைக்கப்பட்ட பின்பும் அதனை நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆயினும் அது மாணவரதும் மக்களதும் உணர்வோடு கலந்த ஒரு விடயமாக காணப்பட்டதால் அவ்வாறு அகற்றுவது முடியாத விடயமாக அமைந்திருந்தது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பொழுதில் இரகசியமாக பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் இந்நினைவிடம் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் கைக்கூலிகள் போல யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகமும் செயற்பட்டிருப்பது நமக்கு ஆழ்ந்த விஷமத்தை தருகின்றது. இச்செயல் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாமல்
ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிக்கும் செயலாகும். மேலும் ஒரு மக்கள் இனத்துக்குரிய நினைவு கூறும் உரிமையை நிராகரிக்கும் செயலுமாகும். எனவே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் இந்த அநீதமான நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் மக்களது உரிமைகளுக்காக தொடக்கத்திலிருந்தே குரல் கொடுத்து வந்த யாழ் பல்கலைக்கழக சமூகம் அவர்களது உரிமைகளுக்கு எதிராக இவ்வாறு செயற்பட்டிருப்பது அனைவரும் கண்டனத்துக்குரியது. ஆகவே யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் தனது தவறை திருத்தி பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிறுவனம் ஒன்றை மூலம் அமைக்க முன்வர வேண்டும். எமது கண்டனத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் நினைவு தூவியை மீளவும் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்களாகிய நாம் பல்வேறு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது சில மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளைய நாளில் வடக்கு கிழக்கு கல்விய பூரண கட்டாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். இதற்கு வர்த்தக சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள் உட்பட அனைவரும் பூரண ஒத்துழைப்பை தருமாறு வேண்டியிருக்கின்றோம். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் எமது இந்த நிலைமைக்கான போராட்டத்தில் கரம் கொடுக்க வேண்டும் என அன்புரிமையோடு வேண்டியிருக்கின்றோம். Translation. We strongly condemn the act of denying our rights for memory. The Mullivaikal destruction was the culmination of the genocide against the Tamil people. The massacre of tens of thousands of innocent civilians, which remains in the collective memory of Tamil people in a major concern for them. Due to this, a monument was erected by the students of the University of Jaffna in 2018 in the university premises. It is not simply a building made of stone or mud. Rather, it is the adopt of the emotion and the extension of memories of the student and the Tamil people as a whole. The chauvinist government of Sri Lanka has been eyeing it since its inception. Several barriers were put in place while it was being set up. Attempts were made to remove it even after it was set up. It was, however, impossible to remove as it was seen as a matter mixed with the sentiments of the student and the public. The memorial was secretly destroyed by the university administration on Friday night, the 8th. It sadness as the Vice Chancellor and the administration of the University of Jaffna have acted as mercenaries of the chauvinist state of Sri Lanka. Is acting an insult not only to the university students but also to the entire Tamil people. It is also an act of denial of a people's right memory. Therefore, we the students of the University of Jaffna strongly condemn this unjust action of the university administration. It is reprehensible that the university community, which has been a voice for the rights of the Tamil people from the beginning, has acted against their rights. Therefore, the university administration should be receive its mistake and come forward to re-establish a Mullivaikal Memorial Yard in the university premises. As students, we have been conducting a series of struggles to express our condemnation and embrace the re-establishment of the monument. Some of our students are engaged in the hunger strike, and tomorrow we call for a complete Hartal across the northeast. We have for full cooperation of all, including traders, unions and transport unions. We cordially request the political parties which are in Tamil nationalist stance, Tamil civil society organization and the general public to lend a hand in the struggle to defend our right for memory. Thank you.
புத்தியை வைத்திருக்கும் புலிப்படை வேகம் வந்து நிற்கும் பகை வரை கொன்றுதானே போடும். மண்ணில் வாழும் தமிழரின் மானமுள்ள வீரம் இன்னும் இன்னும் இருக்கிற கண்டையிலே பாரும். உரிமை உள்ளவன் தனியரசென்பது உலக அளவிலே வரலாறு. இடையில் நடப்பது சிறு விளையாட்டு, இனிய முடிவுதான் முன்னேறு. எங்கள் தலைவன் காலம் இல்லை தினமும் சோகம். நாம் ஆண் படை உயிர் கொண்டை தமிழரின் பெரும்படை காலம். புலிப்படை புயல் படை வரும் படை தலை உடை கிடைத்திடும் தனி தமிழ் ஈழம். வாடா பகையே வாடா, அட இன்னும் என்ன திமிராடா. போராட்டம் போராட்டம் உன்னை மூடிப்போ. ஈழம் உந்தன் வீடா, அட இன்னும் குந்தி இருப்பாயா. எங்கெங்கும் எங்கெங்கும் சொல்லி அடிப்போ. நீ எங்களிடம் தந்திரமாய் நடிக்காதே, நீ எண்ணுவது எள்ளளவும் நடக்காதே. கூலி சொல்லுவது எப்பொழுதும் தவறாதே, அதை செய்கையிலே இன்னும் இன்னும் அறிவாயே. வாடா பகையே வாடா, அட இன்னும் என்ன திமிராடா. போராட்டம் போராட்டம் உன்னை மூடிப்போ. ஈழம் உந்தன் வீடா, அட இன்னும் குந்தி இருப்பாயா. எங்கெங்கும் எங்கெங்கும் சொல்லி அடிப்போ. வா 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 இன்னும் வாங்கி கட்டவா. அட ஏன் வாழ ஆசை இல்லையா. நீ பார் 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 எங்கள் வீரம் சொல்லவா. அது தீ 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 வாழும் தேசம் அல்லவா. கடல் நீரில் பெரும் பலம் என்ன கடலுளில் அடகுகள் நிறைந்து வரும். நெடுவானில் இனி தமிழரின் வான்கலம் அதிசயம் நடத்தி வரும். விடுதலை எம்மை சேராமல் வெடிகளின் ஓசை நிற்காது. தமிழரின் கையில் சிக்காமல் எந்த குறையும் தப்பாது. விடுதலை எம்மை சேராமல் வெடிகளின் ஓசை நிற்காது. தமிழரின் கையில் சிக்காமல் எந்த குறையும் தப்பாது. வாடா பகையே வாடா, அட இன்னும் என்ன திமிராடா. போராட்டம் போராட்டம் உன்னை மூடிப்போ. ஈழம் உந்தன் வீடா, அட இன்னும் குந்தி இருப்பாயா. எங்கெங்கும் எங்கெங்கும் சொல்லி அடிப்போ. நீ போ 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 வேறு வேலை இல்லையா. அட உன் 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 சொந்தம் தேவை இல்லையா. அட யார் 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 புலி என்று கூறடா. அது எம் 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 தமிழ் மக்கள் தானடா. களம் யாவும் பல முனைகளில் புலிகளின் படையடி தடை உடைக்கும். தமிழீழம் தன் இலக்கினை அடைந்திடும் வரையினில் அடி கொடுக்கும்.
தமிழர் மண்ணை துரோகத்தால் எதுவும் செய்திட முடியாது. எங்கே எப்படி நின்றாலும் உயிரும் உடலே மிஞ்சாது. தமிழர் மண்ணை துரோகத்தால் எதுவும் செய்திட முடியாது. எங்கே எப்படி நின்றாலும் உயிரும் உடலே மிஞ்சாது. வாடா பகையே வாடா, அட இன்னும் என்ன திமிராடா. போராட்டம் போராட்டம் உன்னை முடிப்போ. ஈழம் குந்தன் வீடா, அட இன்னும் குந்தி இருப்பாயா. எங்கெங்கும் எங்கெங்கும் சொல்லி அடிப்போ. நீ எங்களிடம் தந்திரமாய் நடிக்காதே. நீ எண்ணுவது எள்ளளவும் நடக்காதே. போலி சொல்லுவது எப்பொழுதும் தவறாதே. அதை செய்கையிலே இன்னும் இன்னும் அறிவாயே. வாடா பகையே வாடா, அட இன்னும் இந்த மண் எங்களின் சொந்த மண். இதன் எல்லைகள் மீறியால் வந்தவன். இந்த மண் எங்களின் சொந்த மண். இதன் எல்லைகள் மீறியால் வந்தவன். நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை. இந்த மண் எங்களின் சொந்த மண். தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. மறிக்குதிகள் எழுந்து புயலை கடந்து போர்க்களம் காடுது தமிழா. இன்னும் உயிரை நினைந்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா. இந்த மண் எங்களின் சொந்த மண். இந்த மண் எங்களின் சொந்த மண். இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை. எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண். சாவாயிலை ஒரு வாழ்வாயென பெரும் சமரே எழுந்தது தமிழா. உடன் பாவா புலியுடன் சேர்ந்தேரெனும் குரல் வரையை பிளக்குது தமிழா. நீ காகாக
பகவை அனுப்பிடு தமிழா, நீ பூவாயிலை பெறும் புயலாயெழுந்துமே புறப்பட்டு வந்திடு தமிழா. இந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு என்பது ஒன்றுதான் இல்லை, எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண், எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண், எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண். ஓகே.